மைண்ட்ல எது போகுது? வேற போதா? அப்ப நீங்களும் நியாயப்பிரமாணத்துல இருக்கிற. எனக்கு தெரிஞ்ச உலகத்திலே பெரிய பணக்கார தெய்வம் இயேசு கிறிஸ்து தான். ஏன்னா வசனம் தெளிவா சொல்லுது, 2 கொரிந்தியர் 8:9, நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் பணக்காரராய் இருந்தோம். சொல்லுங்க, அவர் செல்வந்தராய் இருந்தோம், நானும் நீங்களும் அவருடைய தரித்திரத்தினால செல்வந்தர்கள் ஆகும் பொருட்டு உங்கள் நிமித்தம் இயேசு அலைய மாறி இருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? இந்த காலையில் ரொம்ப வெளிச்சமா போகணும். சில நேரத்தில் என்னன்னா நடக்காமே இருக்கும். எந்த காரியமே நடக்கலன்னா, இயேசுன்ற விதையை நான் உங்களுக்குள்ள விதைச்சிருக்கிறேன், அது அறுவடையை காண்பிக்கும். விதை என்னைக்கா இருந்தாலும் முளைக்கும். ஆதாமுடைய வித்து உனக்குள்ள இருந்தனால என்னை குடிக்க வச்சு, என்னை காலி பண்ணி, என்னை நட்டத்துக்கு நேரம் நடத்தி, எனக்கு கணவன் மணியை விட்டு பிரிக்க வச்சு, பிள்ளைகளை பிரிக்க வச்சு, என்னை நடு ரோட்ல நிப்பாட்டணும்னா, ஆதாமுடைய வித்து, இயேசுடைய வித்து என்னை கோபுரத்தில் கொண்டு போய் உட்கார வைப்பார், சமாதானத்தை கொடுப்பார், சந்தோஷத்தை கொடுப்பார். அது எந்த சமாதானம் தெரியுமா? என் சமாதானம் உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, அப்பாற்பட்ட மேலான சமாதானத்தை தேவன் உங்களுக்கு தருவார். எங்க பிரச்சனைனா, உங்களுக்குள்ள ஒரு கடவுள் இருக்கிறான்றது நிறைய நேரம் தெரிய மாட்டேங்குது. உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிறவர். புது வருஷத்துல பழசெல்லாம் தட்டிட்டு புதுசுகள் என்றாங்க. கிறிஸ்துவின் சிந்தைக்கு வாங்க. இது கிறிஸ்துவின் சிந்தை. நான் என்பது அழிக்கப்படணும். நான் யார் தெரியுமா? நீ என்ன பெரிய ஆளு போ. வீட்டுல நான் யாருன்னா இயேசுவை விட பெரிய ஆள் கிடையாது. போயிட்டு பேசாம நான் பெரிய ஆளே பார்த்துட்டு வந்திருக்கிறேன். இதெல்லாம் பெரிய பெரிய ஆள் நான் யார் தெரியுமா நான் பார்த்துருக்கிறேன்.